அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம். ஏற்கனவே புத்தக பயிற்சிகள் 5-7க்கு பார்த்துருக்கோம். இன்றைக்கி இயல் 6 உடல் நலமும் சுகாதாரமும். இயல் 6 உடல் நலமும் சுகாதாரமும். புத்தக பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடு. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது? கார்போஹைட்ரேட்டா, கொழுப்பா, புரதமா, நீரா? ஆன்சர் புரதம். ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாகிறது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி. எதனுடைய குறைபாடுனா சினால தான் ஏற்படுது. ஸோ ஆன்சர் இ, விட்டமின் சி. கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும்? கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், தாது உப்புக்கள். ஆன்சர் என்னது? தாது உப்புக்கள். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் டேஸ் அவற்றில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது, அவற்றில் அதிக அளவு புரதம் உள்ளது, அவற்றில் அதிக விட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன, அவற்றில் அதிக அளவு நீர் உள்ளது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ, அவற்றில் அதிக விட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளது. பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி. என்ன நுண்ணுயிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக், புரோட்டோசோவா, செல்லற்ற. இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு ப்ரோகேரியோட்டிக். இப்போ சரியா தவறா? நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. சரியா தவறா? தவறு. ஏனென்றால் நம் உணவில் 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. சரியா தவறா? சரி. அனைத்து பாக்டீரியாக்களும் நீரிழைகளை பெற்றுள்ளன. சரியா தவறா? சரி. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்பு சத்து உதவுகிறது. சரியா தவறா? விடை சரி. ஓம்புயிரியின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். சரியா தவறா? தவறு. ஏன்னா சரியான விடை பார்த்தீங்கன்னா ஓம்புயிரியின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலாது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது? குறைபாட்டு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது? காய்டர். விட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது? ரிக்கட்ஸ். டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாறுதல்களால் பரவுகிறது? உணவு. குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு இல்லையா, டேஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? வைரஸ். பின்வரும் ஒப்புமைகளை பூர்த்தி செய்க. ஒப்புமை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அரிசி கார்போஹைட்ரேட், பருப்பு வகைகள் அது என்ன இருக்குது அப்படின்னா விடை புரதம். விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் சி ஸ்கர்வி, விடை ஸ்கர்வி. அயோடின் முன்கழுத்து கழலை நோய், அப்படின்னா இரும்பு ஹீமோகுளோபின் உற்பத்தி. காலரா பாக்டீரியா, சின்னம்மை வைரஸ். இப்போ பொறுத்துக. கொஸ்டினை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ. இங்கிட்டு ரிக்கட்ஸ் மோளைக்கண் நோய் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மலட்டுத்தன்மை, பெரிபெரி, ஸ்கர்வி. ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க கரெக்டாக. அது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணிடுங்க. விட்டமின் ஏ என்னது? மோளைக்கண் நோய். விட்டமின் பி என்னது? பெரிபெரி. விட்டமின் சி ஸ்கர்வி. விட்டமின் டி ரிக்கட்ஸ். விட்டமின் இ மலட்டுத்தன்மை. இந்த விட்டமின் கொஸ்டின் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ஆன்சரை மட்டும் சொல்கிறேன். விட்டமின் ஏ மோளைக்கண் நோய், விட்டமின் பி பெரிபெரி, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கட்ஸ், விட்டமின் இ மல்ட்டுத்தன்மை. சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு முதல் பருவம் முடிஞ்சிருச்சு. 6-7. 6ஆம் வகுப்பு அறிவியல் 2ஆம் பருவம். சரியா? ஃபஸ்ட்டு பாடம் என்னது? வெப்பம். அதனுடைய புத்தக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள்
வேகமாக நகரத் தொடங்கும், ஆற்றலை இழக்கும், கடினமாக மாறும், லேசாக மாறும். ஆன்சர் என்னது? வேகமாக நகரத் தொடங்கும். ஆன்சர் ஆ. வெப்பத்தின் அலகு நியூட்டன், ஜூல், வோல்ட், செல்சியஸ். ஆன்சர் என்னது? ஜூல். 30 டிகிரி வெப்பநிலையில் செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? வந்து 80 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரிக்கு மேல் 80 டிகிரிக்குள், 20 டிகிரி செல்சியஸ், ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது இரும்பு குண்டிலிருந்து நீருக்கு செல்லும். இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. அதாவது கவனிங்க, இரும்பு குண்டிலிருந்து நீருக்கு செல்லும். வந்து இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கு செல்லும். இரண்டின் வெப்பநிலையும் உயரும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெப்பம் டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு பரவும். விடை வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு பரவும். பொருளின் சூடான நிலையானது டேஸ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலைமானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. வெப்பநிலையின் SI அலகு டேஸ் கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஸ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஸ் விரிவடையும். அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும், குளிர்விக்கும் போது சுருங்கும். இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஸ் நிலையில் உள்ளன, வெப்ப சமநிலையில் உள்ளன. சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளிற்கு பரவும். சரியா தவறா? சரி. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும். சரியா தவறா? தவறு. ஏன்னா வெப்பம் உட்கவரும் போது நீராவி தான் உருவாகும். சரியா? வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. தவறு. வெப்ப விரிவு என்பது பொதுவான தீங்கானது அல்ல. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது. சரி. வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. சரியா தவறா? தவறு. ஏனால் இரண்டும் வெவ்வேறு அலகினை பெற்றுள்ளன. பொறுத்துக. கொஸ்டின் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. வெப்பம், வெப்பநிலை, வெப்ப சமநிலை, பனிக்கட்டி, கொதிநீர். இந்த சைடு 0 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ், கெல்வின். வெப்ப பரிமாற்றம் இல்லை, ஜூல். ஆன்சரை சொல்கிறேன். வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின், வெப்ப சமநிலை வெப்ப பரிமாற்றம் இல்லை, பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். இப்போ ஒப்புமை. வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின். வெப்பம் ஜூல், வெப்பநிலை கெல்வின். பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். மூலக்கூறுகளின் மொத்த இயக்கம் ஆற்றல் வெப்பம். சராசரி இயக்க ஆற்றல் டேஸ். ஒப்புமை பண்ணுறதா இருந்தால் வெப்பநிலை. சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை. பாடம் 2 மின்னியல், அதனுடைய புத்தக பயிற்சிகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? மின்விசிறி, சூரிய மின்கலன், மின்கலன், தொலைக்காட்சி. எது? மின்கலன். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் டேஸ். மின்மாற்றி, மின் உற்பத்தி நிலையம், மின்சார கம்பி, தொலைக்காட்சி. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதாவது மின் உற்பத்தி நிலையம். மின் உற்பத்தி நிலையம். மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறியீடு தான் மின்கல அடுக்கோட சரியான குறியீடு. கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின்விளக்கு ஒளிரும் கேட்டிருக்காங்க. அந்த பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சரை பார்த்துட்டு
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இ தான் கரெக்டாக இருக்குது. சரியா? கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? வெள்ளி, மரம், அழிப்பான், நெகிழி. இது நற்கடத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் நற்கடத்தி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. எந்த பொருள்? மின் கடத்தி. ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஸ் எனப்படும்? மின்னோட்டம் எனப்படும். டேஸ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். எது? சாவி என்பது. மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கோடு டேஸ் முனையை குறிக்கும்? நேர்கோடு. அதாவது மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்துக்கோடு டேஸ் முனையை குறிக்கும்? நேர். சரியா? செங்குத்துக்கோடு நேர்முனையை குறிக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களின் தொகுப்பு டேஸ் ஆகும்? மின்கல அடுக்கு ஆகும். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. சரியா தவறா? சரி. 2 மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும். சரியா தவறா? தவறு. ஏனென்றால் 2 மின்கலங்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் நேர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு தான் இணைக்க வேண்டும். சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின்சாதனம் ஆகும். சரி. சரியா? தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும். சரியா தவறா? தவறு. தூய நீர் என்பது ஒரு மின்கடத்தா பொருள் ஆகும். துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். சரியா தவறா? தவறு. துணை மின்கலன்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும். பொறுத்துக. இந்த சைடு குறியீடு கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு விளக்கம். பிக்சரை பார்த்துக்கோங்க, அதை வச்சு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிக்சர் மின்கல அடுக்கு, ஆன்சரை மட்டும் சொல்கிறேன். செகண்ட் பிக்சர் ஒளிராத மின்விளக்கு. தேர்ட் பிக்சர் திறந்த சாவி. ஃபோர்த்து பிக்சர் ஒளிரும் மின்விளக்கு. ஃபிஃப்த்து ஒன்று மின்கலன். சரிங்களா? பிக்சரை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கூற்று ஏ. நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க, ஒரு காரணம் கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்றுக்கு அந்த காரணம் கரெக்டாக. காரணம், மனித உடலானது ரீசன் நல்ல மின் கடத்தி ஆகும். ஃபஸ்ட்டு கூற்று திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது. காரணம், மனித உடலானது ஒரு நல்ல மின்கடத்தி ஆகும். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். அதே இது ரெண்டாவது ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ சரி, ஆனால் யார் என்பது ஏக்கு சரியான விளக்கம் இல்லை. மூன்றாவது பார்த்திங்கன்னா ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. நான்காவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. இப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் புத்தக பயிற்சி. மூன்றாவது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் புத்தக பயிற்சி பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். இடமாற்றம், நிறமாற்றம், நிலை மாற்றம், இயைபு மாற்றம். என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். வேதியியல் மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், மீளா மாற்றம், இயற்பியல் மாற்றம். ஆன்சர் இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும். மீள் மாற்றம், வேகமான மாற்றம், மீளா மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீளா மாற்றம். கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? துருப்பிடித்தல், பருவநிலை மாற்றம், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு. சரியா? இதில் எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் தான் நம்ம விரும்பத்தக்க மாற்றம். அடுத்தது, காற்று மாசுபாடு அமில மழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீள் மாற்றமா, வேகமான மாற்றமா, அதாவது மீள் மாற்றமா, வேகமான மாற்றமா, இயற்கையான மாற்றமா, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமானா ஆன்சர் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். கோடிட்ட இடங்களை நிரப்புக.
காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்தெழுக்கும். இது ஒரு டேஸ் மாற்றம். மீளாவான்னு கேட்டிருக்காங்க. மீள் மாற்றம். முட்டையை வேக வைக்கும் போது டேஸ் மாற்றம் நிகழ்கிறது. மீளா மாற்றம். நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஸ் மாற்றங்கள். நமக்கு ஆபத்து வருதுன்னா என்னது? விரும்பத்தகாத மாற்றங்கள். தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது டேஸ். அதாவது என்ன காரணத்துக்காக ஸ்டார்ச்சை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிங்க. கொஸ்டின்னு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அதை மறந்துடாதீங்க. தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது டேஸ். சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான அல்லது மனிதனால் நிகழப்பட்ட மாற்றம் ஆகும். எதுனா இயற்கையான மாற்றம். பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஸ் மாற்றம். விதை முளைத்தல் ஒரு டேஸ் மாற்றம். பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம். விதை முளைத்தல்ங்கிறது ஒரு டேஸ் மாற்றம், மெதுவான மாற்றம். சரியா அல்லது தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாக எழுதவும். குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். சரி. தீக்குச்சி எரிவது மீளா மாற்றம். சரியா தவறா? தவறு. என தீக்குச்சி எரிவது ஒரு மீள் மாற்றம். அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கூடிய மாற்றம். சரியா தவறா? தவறு. ஏனென்றால் அமாவாசை பௌர்ணமி மாறும் நிகழ்வு இயற்கையான மாற்றம். உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். தவறு. உணவு செரித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம். உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள் ஆகும். சரியா தவறா? தவறு. உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைப்பான் ஆகும். ஒப்புமை தருக. பால் தயிராதல் மீளா மாற்றம். மேகம் உருவாதல் டேஸ் மாற்றம். மீள் மாற்றம். ஒளிச்சேர்க்கை டேஸ் மாற்றம். நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அப்படின்னா ஒளிச்சேர்க்கை என்ன மாற்றம்? இயற்கையான மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் மீள் மாற்றம். உணவு செரிதல் டேஸ் மாற்றம். மீளா மாற்றம். உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம். உணவு கெட்டுப்போதல் விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எரிதல் டேஸ் மாற்றம். பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம். அப்படின்னா தீக்குச்சி எரிதல் வேகமான மாற்றம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கான காரணத்தை கூறுக. இதில் எது பொருந்தாதுன்னு பார்க்கணும். குழந்தை வளருதல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் சிமிட்டுதல். ஏன்னா வேகமான மாற்றம். மின்விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், காப்பி குவளை உடைதல், பால் தயிராதல். இதில் பால் தயிராதல் அப்படிங்கிறது ஆன்சர். வேதியியல் மாற்றம். முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடி வெட்டுதல், காய் கனியாதல். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை முடி வெட்டுதல் மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவற்றின் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல். இது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் எரிதல் வேதியியல் மாற்றம். பாடம் 4 காற்று. புத்தக பயிற்சிகள். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு? 78%, 21%, 0.03%, 1%. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78%. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும். இலைத்துளையா, பச்சையமா, இலைகளா, மலர்களா? எது? இலைத்துளை. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எது? நைட்ரஜனா, கார்பன் டை ஆக்சைடா, ஆக்சிஜனா, நீராவியா? எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவிற்கு நிறமளிக்கிறது, உணவிற்கு சுவை அளிக்கிறது, உணவிற்கு புரதத்தையும் தாது உப்புக்களையும் அளிக்கிறது, உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. இது நாளில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர். உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றன. காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல். காற்றின் 99% இயல்பாகிறது. எதுனா நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மந்த வாயுக்கள், ஆக்சிஜன். இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 1 மற்றும் 2, 1 மற்றும் 3, 2 மற்றும் 4, 1 மற்றும் 4. விடை பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர். 1 மற்றும் 4. சரியா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி எது? டேஸ் ஆகும். ஆக்சிஜன்.
ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஸ் ஆகும், ஆக்சிஜன். சுவாச கோளாறு உள்ள நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் வாயு டேஸ், ஆக்சிஜன். இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றையில் டேஸ் காண முடியும், தூசு பொருட்களை காண முடியும். டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும், டேஸ் மாற்றும், கார்பன் டை ஆக்சைடு. சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியாதை எழுதவும். உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. விடை தவறு. என சரியான விடை உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு ஆக்சிஜன் உள்ளது. சரியா, உள்ளிழுக்கும் இதில் காற்றில் அதிக அளவு ஆக்சிஜன் உள்ளது. புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம். சரியா தவறா? சரி. காற்றில் இயைபு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும். தவறு. காற்றில் இயைபு இடத்திற்கு இடம் காலநிலையை பொறுத்து மாறுபாடு கிடைக்கும். திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நடக்க வேண்டிய திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். சரியா தவறா? சரி. காற்றில் ஆக்சிஜன் இயைபானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. சரியா தவறா? தவறு. சரியான விடை காற்றில் ஆக்சிஜன் இயைபானது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை மூலமும் விலங்குகளின் சுவாசம் மூலமும் சமன் செய்யப்படுகிறது. பொறுத்துக. கொஸ்டினை சொல்லிடுறேன். இயங்கும் காற்று, நாம் வாழும் அடுக்கு, வளிமண்டலம், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஆன்சர் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மாறி இருக்கும், நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ ஆன்சரை சேர்த்தே சொல்கிறேன். இயங்கும் காற்று தென்றல் காற்று, நாம் வாழும் அடுக்கு அடிவெளி மண்டலம், வளிமண்டலம் ஓசோன் படலம், அடுத்தது ஆக்சிஜன் எரிதல், கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை. கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுது. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இந்த 6 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. என்னுடைய சரியான வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆன்சரை மட்டும் படிக்கிறேன். 2, அதாவது என்ன நம்பர் அங்கே இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக எடுத்து எழுதியிருக்காங்க. தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். அடுத்தது, இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. அடுத்து 3வது, தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. 5, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடையாது. சரியா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன. சரியா? ஸோ சரியான வரிசை இதுதான். அடுத்தது, திரும்ப இந்த கொஸ்டினை ஒரு தடவை சொல்கிறேன், கவனிங்க. மேலே கீழ்வரும் வாக்கியங்களை சரியான வரிசையில் எழுதுகன்னு சொல்லிட்டாங்க. தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். சரியான வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, தாவரங்களின் வளர்ச்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது, தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். இந்த முறையில் தாவரங்கள் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. தாவரங்களும் விலங்குகளைப் போல ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த முறையில் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கிறது. தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையத்தின் துணையோடு வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கின்றன. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒப்புமை தருக. ஒளிச்சேர்க்கை டேஸ், சுவாசம் ஆக்சிஜன், அப்புறம் ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு. காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21% எரிதலுக்கு துணை புரிவதில்லை. அடுத்தது பாடம் 5 செல் புத்தக பயிற்சிகள் பார்க்க போகிறோம்.
சரியான விடையை தேர்ந்தெடு. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்ன? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், மீட்டர். எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. அப்போனா பிரியா பார்த்த செல் என்ன அப்படின்னா தாவர செல், விலங்கு செல், நரம்பு செல், மீட்டர். தாவர செல். யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் சுவர், நியூக்ளியஸ், நுண்குமிழ்கள், பசுங்கணிகம். எது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ். கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? ஈஸ்டா, அமீபாவா, ஸ்பைரோகைராவா, பாக்டீரியாவா? ஸ்பைரோகைரா. தான் ஆன்சர். யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் செல் சுவர், சைட்டோபிளாசம், உட்கரு அதாவது நியூக்ளியஸ், நுண்குமிழ்கள். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல்களை காண உதவும் உபகரணம் எது? மைக்ரோஸ்கோப் அதாவது நுண்ணோக்கி. நான் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன், நான் யார்? விடை பசுங்கணிகம். நான் ஒரு காவல்காரன், நான் செல்லினுள் யாரையும் உள்ளேயும் விடமாட்டேன், வெளியேயும் விடமாட்டேன், நான் யார்? அதாவது செல் சவ்வு. செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹுக். நெருப்புக்கோழியின் முட்டை டேஸ் தனி செல் ஆகும்? மிகப்பெரிய தனி செல் ஆகும். சரியா தவறா என கூறுக. தவறாக இருப்பின் சரியான விடை. உயிரினங்களின் மிகச்சிறிய அலகு செல். சரியா? சரி. மிக நீளமான செல் நரம்பு செல் தான். சரியா? சரி. பூமியில் முதலாக உருவான செல் ப்ரோகேரியோட்டிக் செல் ஆகும். சரியா தவறா? சரி. தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை. சரியா தவறா? தவறு. ஏன்னா நுண்ணுறுப்புகள் செல்லினுள் காணப்படுகின்றன. ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்துதான் புதிய செல் உருவாகின்றன. சரியா தவறா? சரி. பொறுத்துக. கொஸ்டினை படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. கட்டுப்பாட்டு மையம், சேமிப்பு கடங்கு, உட்கரு வாயில், ஆற்றல் உற்பத்தியாளர், செல்லின் வாயில். சரியா? ஆன்சர் இந்த வாட்டி கரெக்டாக சொல்லிடுறேன். அங்கே மாறி மாறி இருக்கும், நீங்கள் தான் கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டுருங்க. கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அல்லது உட்கரு. சேமிப்பு கடங்கு நுண்குமிழிகள். உனக்கு வாயில் அதை உட்கரு வாயில், உட்கரு உறை. அடுத்தது ஆற்றல் உற்பத்தியாளர், அது என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் வாயில், செல் சவ்வு. சரியா? அடுத்து சரியான முறையில் வரிசைப்படுத்து. யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி. விடை என்ன? அதாவது என்னென்னா கரெக்டாக இந்த சைடு நல்லா கவனிச்சுக்கோங்க. யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி. விடை பாருங்கள். ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து பாக்டீரியா, யூகேரியாட்டிக் செல் வந்து தாவரமும் விலங்கும். இங்கே தாவரத்தில் என்ன இருக்குன்னா ரோஜா செடியும் மாமரமும் இருக்குது. விலங்கில் யானையும் பசுவும் இருக்குது. சரியா? கோழி முட்டை, நெருப்புக்கோழி முட்டை, பூச்சிகளின் முட்டை. விடை வந்து பூச்சிகளின் முட்டை, கோழி முட்டை, நெருப்புக்கோழி முட்டை. அடுத்தது ஒப்புமை தருக. ப்ரோகேரியோட் பாக்டீரியா, அப்புறம் யூகேரியோட் என்னது? தாவர செல், விலங்கு செல். ஸ்பைரோகைரா தாவர செல், அமீபா என்னது? விலங்கு செல். உணவு உற்பத்தியாளர் அதாவது பசுங்கணிகம், ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. சரியா? இது இன்றைக்கி நம்ம வந்து 6 அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு டைமோட பெண்டிங்கையும் செகண்ட் டைமில் 5th 5 பாடமும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சரிங்களா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? மறக்காமல் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற தொடர்ச்சியான வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துட்ருக்கோம். அதை பார்த்து நீங்கள் என்ன படித்து பயன்பெறலாம். அதே மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய பழைய வீடியோக்களோட லிங்க்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், எங்களுடைய பழைய வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எல்லாமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நன்றி.